சினிமாவில் உள்ளவங்க சில பேர் ஏமாத்தினாலும் சினிமாவில் ஏமாத்தல. என்ன ஒரு நடிகை நினைச்சு ஒரு முண்டாசு பற்றி பிசாசு, ரஜினி முருகன், காலா, ரஜினி சார் நடிச்சா, கமல் சாரோட பவனாசோட நடிச்சா, பரியரும் பெருமாள், இப்படி என்ன நல்ல கேரக்டரை கொடுத்து நடிக்க வச்சு சினிமா ஏமாத்தல. ஓரளவு நல்ல ஸ்டேஜில் வர்ற டயத்துல நோய் நம்மளோட ஸ்பீடா ஆகும். இப்போ இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது. இது வந்து 4 வருஷமா அந்த ட்ரீட்மெண்ட் கதை. 4 வருஷமா ட்ரீட்மெண்ட். 4 வருஷமா இது யாருக்குமே தெரியாது. சொல்லணும் அவசியம் இல்லை. ஜிஹெச் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சார் ஹெல்ப் பண்ணாரு. கேன்சர் டாக்டர் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எந்த வகையிலையும் அவங்க வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டா போட்டுச்சு. நானும் ரேகாவளியோ பிஎஸ்எல்ல வெளியில பார்த்தா என்னால செலவு பண்ண முடியல. இப்போ இந்த 4 வருஷமா இந்த ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கல்ல, அதுல எப்பயாச்சும் நீங்க ஷூட்டுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி போலேன்னா என்னுடைய 2 பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். என் ஒய்ஃபு எம்ஏ போயிட்டு வேலை இல்லை. இப்பதான் வேலைக்கு முயற்சி பண்றாங்க. தம்பி இது பையன் வந்து 10th. நான் ரொம்ப லேட் மேரேஜ்னால கொஞ்சம் லைஃப் அப்படியே கஷ்டம் இருந்துச்சு. தம்பி வந்து 8வது முடிச்சிட்டான். பாப்பா வந்து சிபிஎஸ்சி 10வது அது படிச்சிருச்சு. இது 2 பேரும் தான் எனக்கு கவலை. இது ஒய்ஃபு. அதனால டைரக்டர் வந்து என் பிள்ளைக்கு வந்து சீட்டு கொடுத்தா அப்போ அந்த பையனை படிச்சு வைக்கிறான். பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும். அது நான் என்னுடைய ஷூட்டிங் போயிட்டு இருந்தால் அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்க்கை வாழ இப்படிலாம் நான் முயற்சி பண்ணுவேன்.